என்னடா பண்ற? விடுறா அவள. அண்ணனை பார்த்து கை நீட்டி பேசிட்டான். அதுக்கு தூக்கல தொங்க விட்டுருவியா? நீ மட்டும் தடுக்கல வச்சுக்கிய அவள் அப்படியே பிடிச்சி தூக்கி இருப்ப. முட்டா பையில உள்ள போயிரும்டா. அண்ணனுக்காக நான் உள்ள போறதுக்கு டைம். டேய், நான் திரும்பி வர்றதுக்குள்ள அவளை அடிச்சு விரட்டிடு. இல்ல சாரிடி, போதுமாடி டைம் உனக்கு. கோச்சுக்காதடி. நான் ஏன் உங்ககிட்ட கோச்சுக்க போறேன்? நீயே கம்பெனியோட எம்டி. என்ன கலாய்க்கிறியா? நம்ம காலேஜ் படிக்கும் போது உன்னை விடவா காவியம் ஸ்கூல் படிக்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. நீ என்ன வரலையா? சரி சரி நான் வரேன். எங்க அண்ணனுக்காக உன்னை விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை ஏதாச்சும் ஆர்வ கோளாறுல பண்ணணும்னு நினைச்ச எங்க அண்ணனாவது உன் பிள்ளைய தலைகள தான் தொங்கிட்டாரு. ஆனா நான் தலை இல்லாம புரிஞ்சுதா? அங்கிளுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் அங்கிள். ஒரு சீரடு கொடுமா பாபா, சீரடு கொடுமா. சிகரெட் இல்லைண்ணா. எனக்கு உடல் ஊக்கப்படுத்துறதுக்கு ஆறாது குட்டி. ஹமாம் சோப் ஒன்று கொடுங்க. பெண்கள் அழகு எடுத்துறதுக்கு சோப்பு இருக்கு, எனக்கு சீரடு இல்லையா? ஏமா இந்த சோப்பு போட்டு தான் இவ்வளோ அழகா இருக்கியா? சொல்லு, நானும் இந்த சோப்பு போட்டு அழகாயிடணும்.
கேளு கேளு. அண்ணா அண்ணா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேண்ணா. வரமாட்டேன் போ. ஏய் திரும்பி கேளு திரும்பி கேளு. அண்ணா என்ன ப்ளீஸ்ண்ணா. போ, தரமாட்டேன். ஏய் அங்க பாரு அண்ணா. அண்ணா விளையாட கேட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கண்ணா. தம்பி என்ன போனை தான் குடேண்டா. வரமாட்டேன் போ. சரி நீ இரு பாப்பா. இந்தா என் போனை விளையாடு. வா, நம்ம 2 பேரும் விளையாடுவோம். ஆளப்பாரு. இந்தா அங்க பாரு மாம்சே, நம்மளை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. வேணாம். தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல அன்னைக்கு நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. அடியெல்லாம் வேலை பார்க்குறேன். ஹே வாடி வா. என்னவா? நம்ம யாருன்னு தெரியாதுல்ல, அதான் நம்ம ஜாப் பத்தி கேக்குறாங்க. அதனால மச்சான் பாருடா. டேய் கார்த்தி, கார்த்தி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? ஏன் ஏன் சர்வீஸ் கொடுத்துட்டியா? வித்துட்டேன். வித்துட்டியா? ஆமா, எதுக்கு வித்த? 4 வருஷம்டா. 4 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க அப்பா அம்மாவுக்கு ₹1 சோறு போட வக்கத்தை போய் நிக்கிறேன்டா. மொபைல் போனு. டேய் என்ன சொல்ல வர? உனக்கே தெரியுமில்ல, எங்க அப்பா கால் உடைஞ்சு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. முக்காவாசி வாழ்க்கை அவரு செலவு பண்ணாரு எனக்காக. அவர் உட்கார வச்சு சோறு போடலாம் நினைக்கும் போது நான் படிச்ச படிப்புக்கு வேலையும் கிடைக்கல. சரி வேலை தேடி போனா வேலை இல்லைன்னு துரத்துறாங்க. என்னடா பண்றது? அதான் முடிவு பண்ணிட்டேன், நானே தொழில் போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் என்ன தொழில்டா உனக்கு தெரியும்? படிச்சதுக்காக செலவு பண்ண மூளைய பணம் சம்பாதிக்காக செலவு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் எடுத்த முடிவு ரொம்ப தப்பானதுடா கார்த்தி. எனக்கு தெரியும்டா. அப்படியெல்லாம் பண்ணாதடா டேய். கார்த்தி கார்த்தி டேய் நின்ற கார்த்தி சொன்னா கேளுடா.